நம்ம வீட்ல நெகட்டிவா இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் வாரத்துக்கு ஒரு தடவ இந்த மாதிரி செஞ்சு பார்ப்பேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். லெமன் வாங்கி கொண்டுட்டு போய் பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவில்ல கொண்டுட்டு போய் குடுங்க. ஒண்ணு நீங்க வாங்கிட்டு வந்த லெமன வந்து சூளத்துல குத்த சொல்லிட்டு, நீங்க வேற லெமன் சூளத்துல குத்தி இருக்கிறத வாங்கிட்டு வந்து வீட்ல கொண்டு வந்து வைங்க. அல்லது சாமி பாதத்துல வைக்க சொல்லிட்டு நீங்க அத வீட்ல கொண்டுட்டு வந்து வைங்க. மினிமம் ஒரு 1/2 மணி நேரமாவது நீங்க கோவில்ல இருந்து அந்த லெமன வாங்கிட்டு வரணும். இத வாங்கி வீட்ல வைக்கிறதன் மூலமா அந்த வீட்ல கண் திஷ்டியோ, அப்புறம் நெகட்டிவா, பொறாமையா, கெட்ட எண்ணத்தோட உங்க வீட்டுக்குள்ள வராங்க அப்படின்னா நிச்சயமா வேலை செய்யவே செய்யாது. அது உங்க வீட்டு ஹால்ல வந்து நீங்க வச்சிரணுங்க. நார்மலாவே இருக்கிற லெமனுக்கு ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கும்போதும், அம்மன் பாதத்துல வச்சுட்டு வர லெமனுக்கு அதிக சக்தி இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்க வீட்ல தெய்வ சக்தி இருக்கு அப்படின்னா, இந்த லெமன் வந்து இந்த மாதிரி காஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே உங்க வீட்ல வந்து ஒரு நெகட்டிவா ஏதோ ஒரு சம்திங் இருக்கு அப்படின்னா, நிச்சயமா அந்த வீட்ல வந்து அந்த லெமன் வந்து அழுகி போயிரும். அதுக்கப்புறம் வந்து பூஞ்சை, கருப்பா பூஞ்சை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஈர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். பாசிட்டிவ் தன்மையே இருக்கும். நெகட்டிவ் தன்மையை ஈர்க்கு தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்ல. இத வந்து நீங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தான் ட்ரை பண்ணணும் இல்லங்க. வாரந்தோறும் இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற ஏதாவது அம்மன் கோயில் கொண்டுட்டு போய் நீங்க வீட்ல வாங்கி வைக்கும்போது, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு சில பேருக்கு வந்து பணத்துக்கு அதிகமா கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி திஷ்டி இருக்கிறதுனால கூட அப்படி இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த லெமன் வந்து நான் கோவில்லருந்து வாங்கிட்டு வந்த ஒரு 4 நாள் கழிச்சு வீடியோ எடுத்திருந்தேன். அப்போ இது இப்படி இருந்தது. நீங்களும் உங்க வீட்ல இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சில பொருட்கள், அதாவது லெமன் மாதிரி ஒரு சில பொருட்கள் அடுத்தவங்க கையால வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பொருட்கள் இருக்கு. நான் அத ஒரு வீடியோவா குடுத்துருக்கேன். அந்த மாதிரி அடுத்தவங்க கையால நம்ம அத வாங்கிட்டோம் அப்படின்னா, அவங்களோட துரதிர்ஷ்டம் நமக்கு வர அதிக வாய்ப்பு இருக்கு. அத பத்தி ஒரு வீடியோ நான் குடுத்துருக்கேன், லாங் வீடியோவா. அத நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எது எது அடுத்தவங்க கையால வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது வந்து முன்னோர்கள் அந்த காலத்திலேயே சொன்னது தான். அது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழேயே அந்த வீடியோவோட லிங்க் இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா, அந்த வீடியோவ போய் பாருங்க. நன்றி.